தினத்தந்தி நாகர்கோவில் பதிப்பு ரோகிணி பொறியியல் கல்லூரி இணைந்து உலக மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் தனித்திறன் போட்டிகள் நடத்தினர். இதில் பாடல், நடனம், பேச்சு போட்டிகள் நடந்தன. இந்த போட்டிகளில் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்தனர். அனைவருக்கும் வணக்கம். மகளிருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற வகையில் இந்த மகளிர் தினத்தை சிறப்பிக்கிற விதமாக தினத்தந்தி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட இணைந்து ரோஹிணி காலேஜும் சேர்ந்து இதை நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பாடினாங்க. எவரும் சொல்லாமலே பூக்களோ வாசம் வீசுது. மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம தினத்தந்தி நிறுவனத்தார் வந்துட்டு இந்த ஒரு பேச்சு போட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த பேச்சு போட்டி வச்சதுனால தான் நாங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே எங்களுக்கு இதில் கலந்து கொள்ளதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையாகவே எங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மேடையாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். இதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மாலை மகளிர் மட்டும் பங்கு பெற்ற பட்டிமன்றம் மகளிர் சாதிக்க துடிப்பது வலைதளத்திலா வாழ்க்கை தளத்திலா என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் வாழ்க்கை தளத்திலே என்று நடுவர் தீர்ப்பளித்தார். பாரதி கண்ட புதுமை பெண்கள் நாங்கள் நன்றாக அறிவோம் வலைதளம் என்பது என்ன என்பதை. வலைதளம் என்பது எங்கள் திறமைகளை வெளிப்படுத்த அது ஒரு மேடை. அது எங்களுக்கு வாழ்க்கை அல்ல. வீட்டுக்குள்ளேயே இருந்து ரீல்ஸ் போட்டு நம்மளால என்ன முடியும்னு சொல்லி அந்த திறமையை வெளிக்கொண்டு வலைதளத்துக்கு கொண்டு வந்தனால அந்த பெண் சாதிக்க முடிஞ்சது. அதுல சாதிச்சு வரக்கூடிய பணத்தினால தன் குழந்தைகளை ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு கலெக்டராக உருவாக்குறதுக்கு ஒரு பெண் சாதிக்க துணிந்திருக்காள் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக வலைதளத்தில் மட்டும்தான். இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் திருமதி அழகு மீனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் வசந்தன் கோ பங்குதாரரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு விஜய் வசந்த், பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் இந்திய மீனவ நல வாரிய உறுப்பினருமான பசலியான் நசரேத், இந்தியன் கேஸ் திருநெல்வேலி கன்னியாகுமரி விற்பனை அதிகாரி பிரகதீஷ், பெஸ்ட் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் டாக்டர் கிஷா ஆகியோர் மகளிரை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினர். பெண்கள் நமக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய எல்லா கேர்ள்ஸும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நல்லா படிக்கணும். அண்ட் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் பாப்புலேஷன்ல மோர் தென் 50% விமன் தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ மோர் தென் 50% ஆஃப் த பாப்புலேஷன் நாம இருக்கோம், பெண்கள் இருக்கோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய தேவைகளை நாம தான் பார்த்துக்கணும். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. எல்லா இண்டிபெண்டன்ஸை விட நான் ரொம்ப முக்கியமா ஃபீல் பண்றது ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றதுல இருந்து எது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கான எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். அவங்க சுயமா பொருளாதார தன்னிறைவோடு அவங்க இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையில நம்ம இருக்கணும்னு அவசியம் வராது. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி கடமை இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலையும் மேடம் சொன்னாங்க இல்லையா, நான் ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும் நான் என்னோட வீட்டு வேலைகளை நான் பண்றேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையும் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி நம்மளால டியூயல் ரோல் இல்ல, ட்ரிபிள் ரோல், குவாட்ரபிள் ரோல், எந்த ரோல் வேணாலும் நம்மளால பிளே பண்ண முடியும். சோ ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இன்னொரு விஷயம் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இன்னைக்கு ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் தினத்தந்தி இணைந்து நடத்தும் உலக மகளிர் தின விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இங்க எல்லா தலைமுறை பெண்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க கூடி இருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம்? எதுக்காக மகளிர் தினம்?
மகளிர் தினம்னா அது ஒரு நாள் விழா மட்டும்தானா? இப்படி பல கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கும். மகளிர் தினம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து வாக்குரிமை, அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, கல்வி கற்க உரிமையே கிடையாது, அவங்க வேலை செய்யற வேலைக்கு கரெக்டான ஊதியம் கிடையாது, அது சேலரி கிடையாது. இதுக்காக பல லட்சக்கணக்கான பெண்கள் வீதியில இறங்கி டே அண்ட் நைட் போராடினாங்க. அவங்களோட போராட்டம், தியாகம், அதுல கிடைச்ச வெற்றி, அதுதான் ஒவ்வொரு மார்ச் 8ஆம் தேதியும் நம்ம உலக மகளிர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பெண்கள் எல்லா துறையிலுமே சாதிக்கிறாங்க. அவங்கள செலிப்ரேட் பண்ணவும், யங் விமனா இருக்கிறவங்க எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணவும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பெரிய பங்களிக்குது. பெண்களுக்கு எதிரான தடையே இந்த சொசைட்டி தான் அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், பெண்களுக்கு எதிரான தடையே நம்ம மேல வச்சிருக்க சந்தேகம் தான். நம்மளால இது பண்ண முடியுமா, இதை பண்ணா நம்மள எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இது செய்யலாமா வேண்டாமான்னு உங்க மேல நிறைய கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்னால சாதிக்க முடியாட்டி வேற யாரால சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க உங்களை நம்புங்க. நீங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஆண்டர்பிரனர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏன் நீங்க ஒரு நல்ல மனிதராக, அரசியல் தலைவராக கூட மாறலாம். நீங்க உங்க ட்ரீம்காக போராடுவீங்கல்ல, அதுலதான் உங்களோட உண்மையான அழகே இருக்கு. சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப நீங்க இருக்கிற இந்த லைஃப் வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கிடையாது. அதனால வந்து இப்ப இந்த பாட்டு போட்டீங்கல்ல, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமையை தேடிக்கடா, அந்த மாதிரி வந்து இருக்கிற டைம்ல வந்து இந்த காலேஜும் ஸ்கூட்டில வந்து அற்புதமான நண்பர்கள் கிடைப்பாங்க. கரெக்டான நண்பர்களை தேர்ந்தெடுங்க, அவங்களோட வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு வந்து படிக்க கூடாது, வெறும் அட்டடிக்கணும்னு சொல்லல, எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நீ காலேஜ் விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அது ஒரு வேலை வேலைகளா இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எதுவாக மாறும். ஆனா இந்த தருணம் உங்களுடையது. அதனால வந்து அதை மறந்துடாதீங்க. பிரகதீஸ்வரன் அவர்களுக்கும் சார், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பெட்ரோல் ஏதோ கன்செஷன் கொடுக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கும். மகளிர் தினத்துக்கு வந்து நீங்க ஒரு லேடிஸ் வந்து பெட்ரோல் போனாங்கன்னா வந்து ஒரு கன்செஷனோ இல்லாட்டி அந்த ஒரு ஏதாவது ஸ்கீம் மாதிரி போட்டா வந்து இன்னும் என்கரேஜிங்கா இருக்கும்னு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை தெரிந்து கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இது முதல் தடவையா நாங்கள் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது சிறப்பு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மகளிரோட திறமைகளை ஒரு ஸ்டேஜ் கொடுத்து அவங்கள பாராட்டுறதுக்கும் பெருமைப்படுத்துறதுக்கும் ஒரு தருணமாக நாங்கள் இதை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அதை பயன்படுத்தி இங்கே எல்லாரும் அவங்க திறமையை வெளிக்காட்டி இங்கே கம்பீரமாக உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு மகளிரும் எனது இரு கரம் கூப்பி வருக என முதல்ல வரவேற்றுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தணும், எது நடத்தணும் அப்படின்னு நாங்கள் முதல்ல திட்டமிட்டு கொண்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியுமே நம்ம செய்ய முடியாது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் மிகப்பெரிய பொருள் செலவுகள் ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த கல்லூரியை நாங்கள் முதல்ல தொடர்பு எடுக்கும்போது கல்லூரி மேல எங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்க இந்த கல்வி நிர்வாகத்திற்கு அதன் நிர்வாக இயக்குநராக இருக்கும் திருமதி லஸ்ஸி ஜியோ அவர்களுக்கு வருகன வரவேற்கிறேன். பெண்களை போற்றுகின்ற விதமாக, பெண்களை மதிக்கின்ற விதமாக இந்த நிகழ்வு அமைந்திருப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இதுவரை 84 நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். இன்றைக்கு துபாயிலே ஒரு அற்புதமான, ஒரு உன்னதமான, ஒரு அருமையான சர்வீஸை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதில் தான் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் கடந்த தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே தம்பி விஜய் வசந்தோடு போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தவன். அரசியலை விடவும் மற்ற எல்லாவற்றை விடவும் எனக்கு உன்னதமான ஒரு பணி இன்றைக்கு துபாயிலே 84 வயதானவர்கள், 70+, 80+, 90+, அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள், அவர்களை பராமரிக்கின்ற பணியை நான் கடந்த 20 ஆண்டுகளாக துபாயில் செய்து கொண்டிருக்கின்றேன். உலக மகளிர் தின விழா இந்த ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப சிறப்பாக நடந்தது. மதியத்திலேருந்து நான் எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்தேன். இந்த விழாவுக்கு வந்து வருகை தந்து ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப மோட்டிவேஷனாக பேசின நம்ம கலெக்டர் மேடம் ரொம்ப அருமையாக பேசினாங்க. உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் பேசிட்டு போயிருக்காங்க.
இந்த நிகழ்ச்சி வந்து மேலாளர் கண்ணன் டேனி சார் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப சிரத்தை எடுத்து ஒவ்வொரு இதுவும் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குக்கிங் காம்படிஷனும் இந்தியன் ஆயில் சார்பாக வந்து நம்ம ஒரு பங்களிப்பு கொடுத்துருந்தோம். அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது போலவே இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம எம்பி சார் இந்த எலெக்ஷன் டைமில் கூட ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம பசுலியான் நஸ்ரத் சார் பேசின விஷயங்கள், அவர் முதியவர்களுக்காக பண்ண விஷயங்கள்லாம் சொன்னது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அப்புறம் நம்ம காலேஜோட எம்டி மேடம் வந்து ஒரு பாயிண்ட் விடாமல் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. மேடம் வந்து பேசுகிற எல்லா பாயிண்ட்டையும் நான் கூர்ந்து கவனிச்சேன். ரொம்ப அருமையாக எல்லா விஷயங்களையும் ரொம்ப கோர்வையாக ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. அதோடு சேர்த்து நம்ம ட்ரஸ்டியில் இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் கிஷா மேடம் கூட ஃபெமினிசம் பற்றி நல்லா சொன்னாங்க. ஸோ இந்த அருமையான நிகழ்ச்சியில் இங்கே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தையும் வந்து இணைத்து கொண்டதற்கு வந்து ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினத்தந்திக்கும் ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அண்ட் அதுக்கு முன்னாடி பேசினவங்களே ஆல்ரெடி உமன்ஸ் டே பற்றி நல்லா ப்ரீஃப் நோட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக். Only one point I would like to enhance is, Madam சொன்ன மாதிரி feminism. Feminism is nothing but gender equality தான் நீங்க மீன் பண்ணுமே தவிர it should not be like superiority. அதுதான் ஒரு small advice I would like to give. இப்ப இந்த அரங்கத்தை பார்த்தீங்கன்னா I can see many women, right? Because it's a women festival. But supporting her, you can see many men here who are organized this and supporting us. So I would like to just give a small advice. Women's Day la celebrate panna, it's not about women superior than men, both are equal. And also a small advice to men, please support all the female women in the வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். Because woman has a very particular character, like she can do a multi-function tasking. She'll be a work. She'll do all the do work at home, and also she'll come to the workplace and she'll be doing everything. So, women, madam, 25 to 75 years. It's the period where you work. So, adukku munnadi 25 years varaikum, first 25 years of the female will be a very hard work, because you have to mold yourself to what you become. Abdul Kalam sonna mari, dream bigger. The first 25 years la neenga dream pandradhu dhaan you will be living throughout your life. Whatever you want, start living your life, enjoy your life, and try to reach your dream. என்னுடைய நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கங்க. ரொம்பவே சந்தோஷங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல உங்க எல்லாரையும் பார்த்ததுல. இந்த அழகும் ஆடமும் வந்து 1000 பேர் கூட வருவாங்க. அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்பா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் கிடைச்ச அந்த நண்பர்கள். என்ன நண்பா? தேங்க்ஸ். இந்த உமன்ஸ் டே பத்தி ஒண்ணு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது நார்மலா மகளிர் தினம் மட்டும் இல்ல, வீறு கொண்ட வீர பெண்ணின் வீர திருநாள். போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளிச் சென்ற பெண்கள் இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சி தங்களது தனித்திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த தினத்தந்தி நிர்வாகத்திற்கும் இணைந்து நடத்திய ரோகிணி கல்லூரி மற்றும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் சென்றனர். நிகழ்ச்சிக்கு அசோசியேட் ஸ்பான்சர் ராக் சிட்டி நிதி லிமிடெட் இயக்குனர் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் இணைந்திருந்தார்.